செட் தோசை. தொட்டுக்க வெங்காய சம்பல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு காமிக்கிறேன் பாருங்க. தோசை இது மாதிரி இப்படி புட்டோம்னா சாஃப்டா இருக்கணும். இந்த புட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி இருக்கணும். இத காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி சாஃப்டா இருக்கணும். நிறைய இப்படி பஞ்சு மாதிரி இருக்கணும். தொட்டா நம்ம அரைக்கிற விதம் தான், புளிக்க வைக்கிறது தான். மஞ்சள் இன்னொரு தடவை ஏன் மஞ்சள் தூள் போடுறோம்னா இது மாறுபட்டு காமிக்கணும். செட் தோசை தான் சாதாரணமா இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான். உங்க வீட்டுல சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்க. செட் தோசை தேவையான பொருள் சொல்ல போறேன். இட்லி அரிசி இதை அளந்து போடுறேன் பாருங்க. நான் தலை தட்டி போடுறேன். நீங்க தலை நிறைய போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கிடுங்க. முக்கால் கிலோ கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 2 காப்பி போட்டுருக்கேன். 3/4 கிலோ இருக்கும். இட்லி அரிசி தான் போட்டுருக்கேன். பச்சரிசியே மற்றது எதுவும் சேர்க்கல. 50 கிராம் உளுந்து, ஒரு தேக்கரண்டி சோடாத்தூள் கண்டிப்பா போட்டே ஆகணும். உப்பு ஒரு கரண்டி. இன்னொன்னு சொல்றேன், உளுந்து ஏன் கம்மியா போடுறோம்னா செட் தோசையோட உளுந்து ஜாஸ்தி போட்டோம்னா செட் தோசை வராது. ஆகையினாலதான் உளுந்து கம்மி பண்றேன். சோடாத்தூள் போடுறது வெறும் அரிசி தான். 3ல் 1 பாகம் கூட இல்ல உளுந்து. அப்ப இந்த சிட்டிகை சோடா போட போது, அரை தேக்கரண்டி சோடா போடுறது அந்த தோசை சாப்பிட்டா வரணுங்கிறதுக்காக தான் செட் தோசை. நான் ராத்திரி ஊத்தும் போது உங்ககிட்ட காட்டுறேன். வெங்காய சம்பல் தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 1.5 கரண்டி மிளகாத்தூள், ஒரு தேக்கரண்டி உப்பு, 50 கிராம் கடலை எண்ணெய், ஒரு 50 கிராம் தயிர், ஒரு 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு ஒரு அரை தேக்கரண்டி சோம்பு. அடுப்பத்தை வச்சு வானடி வச்சிருக்கேன். வானடி காஞ்சி எடுத்து இது எண்ணெய் ஊத்துற பாருங்க. 50 கிராம் எண்ணெய் கண்டிப்பா. எண்ணெய் காஞ்சி எடுத்து ஒரு அரை கரண்டி சோம்பு போடுறேன் வாசனைக்காக. நான் கடுகு போட மாட்டேன், அதனாலதான். சோம்பு நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்ப வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். ஸ்டவ் ஃபுல்லா கம்மி பண்ணிக்கங்க, படபடன்றோம். போடுறோம். சீக்கிரம் வரணும், அதுக்காக. ஒரு 5 நிமிஷம் வரைனா போதுமானது. கண்டிப்பா 5 நிமிஷம் வரணும். இந்த செட் தோசைக்கு அரிசி ஒரு 3 முறை நல்லாவே அலம்பிக்கணும். ஒரு 3 மணி நேரம் மிக்சியில தான் அரைக்கணும். அது கிரைண்டர்ல அரைக்க முடியாது. 50 கிராம் உங்களுக்கு தனிச்சுதான் ஊற வைக்கணும். தனிச்சுதான் அரைச்சுக்கணும். நான் சொல்றேன் உங்களுக்கு. செட் தோசைக்கு காலையில அளவு காமிச்ச பார்த்தீங்களா? இதை நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இதை பாருங்க, மாவு இந்த அளவு இருக்கணும். அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? செட் தோசை பார்த்துக்கிடுங்க. திக்கா இருந்தோம்னா சரியா வராது. இதான் அளவு. இப்ப இதுக்கு மஞ்சள் பொடி தூளி போடணும். ஏன்னா அது செட் தோசைன்னு கலர் காமிக்கணும். இதை போடுற பாருங்க. ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடி. இதான் பதமே. இதை பார்த்துக்கிடுங்க. இந்த பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. கேஸ் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் போடுறோம். ஒரு 1.5 கரண்டி மிளகாத்தூள், ஒரு 25 கிராம் தயிர், ஒரு 5 நிமிஷம். கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கணும், மீடியமா வச்சுக்கணும். ஃபுல்லா வைக்க கூட தீஞ்சு போடும். ஏன்னா தண்ணியே கிடையாது இல்லைங்களா? ஆகையினால இந்த வெங்காயத்துல தயிர் ஊற்றணும் பார்த்தீங்களா? அது வத்தணும். அப்போ அது சாரும் அந்த வெங்காயத்தோட. அதுக்காக தான்.
தோசைகள் காஞ்சிட்டு இப்போ செட் தோசை ஊத்த போறேன். இது கொஞ்சம் கதுப்பமா தான் ஊத்தணும். பாருங்க, இந்த சம்பல் ரெடி ஆயிட்டு எண்ணெய் பாருங்க தனிச்சு வந்துருச்சு. அப்ப எல்லாமே சார்ந்துருச்சுன்னு பொருள். இத பாருங்க தனிச்சு இருக்கு எண்ணெய். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்க போறேன். என்ன வைக்கிறோம்? திருப்பிக்கலாம். இந்த வெங்காய சம்பல் சிலோன் சம்பல்ல இதுவும் ஒண்ணு. இது எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம்னா, தோசை ரொம்ப நல்லா இருக்கும், சப்பாத்தி நல்லா இருக்கும், ஆப்பம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்லயும் இதே போல செய்து சாப்பிட்டு கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க.